நாம வந்து மாணவர்களை ஆசிரியர்களை உருவாக்குற கருத்துல போது தத்துவ விவாதம் தான் இனிமேல் நீங்க பேசணும். எப்பப்ப வர்றீங்களோ அப்பப்போ ஒரு பாடத்தை தத்துவ விவாதம் பண்ணிட்டு போய் முன்னேறிக்கணும். சரிங்களா? ஆரோக்கியம் என்பது தெரிஞ்சு போச்சு. ஆரோ ஆரோக்கியம் என்பது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது கழிவு எடுத்தா சரியா போயிடும். இந்த கொழுப்பு வந்து இப்ப பார்த்து ஒருத்தர் 120 கிலோல ஒருத்தங்கிட்ட வந்திருக்காரு. அவர் கூட வர சொன்னேன். 125 கிலோ 30 கிலோன்னு இருக்காரு ஒருத்தர். சரி, இப்ப தத்துவ விசாரணை. இப்ப நம்ம வந்து 7ஆம் பாடத்தை வேலை வாய்ப்பு தத்துவ விசாரணை இது எப்படி கொண்டு போறது. அப்ப அதே மாதிரி ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஹாம்பர்க் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறைக்கு நம்ம எப்படி எழுதுறது எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாம் லிங்க் எல்லாம் இதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அடுத்த மாதம் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பம் போயிட்டு இருக்குது. அவங்க குறைஞ்சபட்சம் ஆங்கில அறிவு வேணுங்கிறாங்க. ஒரு 5 மார்க். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆங்கில அறிவுங்கிறது சாதாரணம் தான். அதனால இவருக்கு கூட சொல்லி ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட் கொடுத்தாச்சு. அதில் மாணவர் சேர்க்கை நடந்துட்டு இருக்குது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மாணவர் சேர்க்கை நடக்குது. கவனிங்க. அதெல்லாம் பாருங்க. பார்த்து எல்லாம் கவனிங்க. நீங்கள் அது உள்ளே போய் பார்த்து எல்லாத்துக்கும் தகவல் கொடுங்க. சரியா? விசாரிங்க. சிம்பிள் தான். வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்பவே இல்லை. நீங்கள் தமிழ் முனைவர் தமிழ் முதுகலை பட்டத்துக்கு கொடுக்குறாங்க. தமிழ், சமஸ்கிருதம், யோகம் என்னென்னமோ 4-5 இருக்குது அதில். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டோலாஜி அண்ட் திபெத்தலாஜி 2 வரும். பார்த்தீங்களா? இண்டோலாஜி அண்ட் திபெத்தலாஜி. இண்டோலாஜி அண்ட் திபெத்தலாஜி. பார்த்தேன். அதில் புரியுது. அதெல்லாம் உள்ள போய் பார்த்துருங்க. அதுதான் அவ்வளோதான் அந்த அட்ரஸ். அதில் போய் உள்ளே போய் சேர்ந்துட வேண்டியதை. சேர்ந்து தகவல் கேட்டால் மினிமம் தகவலும் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. அதில் பூரா ஆங்கில அறிவு மொழிப்புலமை திரை சர்டிஃபிகேட் இருக்கிறாங்களே. இந்த டோஃபிலும்பாங்க, ஐஎல்ஸும்பாங்க. அதில் 5 மார்க் இருக்கணும். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அதில் அங்கே தங்கி படிக்க வேண்டியது தான். சிம்பிள் தான். சரியா? அப்புறம் சான்று கேட்குறாங்க. நீங்கள் படித்த சான்று அவ்வளோதான். அங்கே போய் அங்கே அடிப்படை சான்று கேட்பாங்க. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் அங்கே போய் படிச்சு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவன் தாய்மொழி தமிழே இல்லாதவங்க, தாய்மொழி ஆங்கிலம் இல்லாதவங்க பாடம் எடுக்க போகிறாங்க. தாய்மொழி தமிழே இல்லாதவங்க, தாய்மொழி ஆங்கிலம் இல்லாதவங்க. என்னது? தாய்மொழி தமிழ் இல்லாதவங்க ஆங்கில வழி படிச்சவங்க தமிழ் எடுக்க போறாங்க. வேறு வழி இல்லாம அவங்க தொடங்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க தொடங்குறாங்க. இது நம்ம பின்னாடி ஒரு நம்ம போய் உட்காந்து நம்ம பேசுகின்ற பொழுது நம்ம இது யோக மார்க்கத்தோட தொடர்புடையது. அவங்க யோகா ஸ்டடி வேற பண்றாங்க. அது எவ்வளவு சமஸ்கிருதத்தை யாராவது ஒரு ஆளா போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த புத்தகம் போய் அவங்கள மாற்றத்தை உண்டாக்கணும். அதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாள் இப்ப நீ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்ப நீங்க முயற்சி பண்றீங்க. முதல்ல தகவல் சேருங்க. எல்லாத்துக்கும் தகவல் கொடுங்க. ஆழமா படிச்சுட்டு தொடர்பு கொள்ளுங்க. முதல்ல நான் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கைடு மாதிரி பண்ணுங்க. ஆழமா படிச்சு இதுதான் நம்ம வாழ்க்கை. உங்க நேரமெல்லாம் இதுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்க வேலைத்திறன் போக ஒரு 2 மணி நேரம் தான் செலவு பண்ணுங்க. தினம் நீங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. இது போக இந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியினுடைய முழு தகவல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தொடர்பு வச்சுக்கிட்டு யார்கிட்ட என்ன பேசணும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்க உடனே மெசேஜ் போடுங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் போட்டா வராது. அபிஷியல் அட்ரஸ்க்கு தான் போகணும். எல்லாம் அபிஷியல் வரைக்கும் தான் போகும். புரியுதுங்களா? ஏன்னா சேர்க்கை வந்து அபிஷியலோட முடிஞ்சு போச்சு. தகவல் தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரும் உங்க நீ என்னன்னு கொடுங்க. ஆனா சிம்பிள். நான் பார்த்துட்டாலும் நானும் பார்த்துட்டு என் பொண்ணும் பார்த்தாச்சு. அவ்வளவுதான். என் பொண்ணு இதுக்கு போறாங்க இல்லையா, ஹங்கேரி போறாங்க. அதுல அவங்க தரவா இருக்காங்க. அதே தான் இங்கேயுமே. புரியுதா? அவன் வந்து நாங்க காஸ்மாலஜி படிக்க போறோம். அந்த காஸ்மாலஜி படிக்கிறப்பவே நம்ம அங்கிருந்து நம்ம பேசலாம். நமக்கு ஒன்றும் ஜெர்மனிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம வந்து இங்கேயும் மாணவர்கள் வந்துடணும், அங்கேயும் மாணவர்கள் வந்துடணும். இதுல வந்து வெளிநாட்டு மாணவர்கள் அவன் வந்து மினிமம் எத்தனை டாலர் வச்சுக்கன்னு பாருங்க. நான் 2 வருஷத்துக்கு 4 செமஸ்டர் வைக்கிறான். அதெல்லாம் பண்ண கட்டணம்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் $4000 தான். 4000-4500 தான் இருக்கு. அதனால இது என்ன பண்ணலான்னு மட்டும் பேசுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி பேசுவோம். முருகேசன் நீங்க சொல்லலாம். இது யாராவது பார்த்தவங்களா சொல்லலாம். வேற ஏதாவது தத்துவ விசாரணை அதுக்கு வேணுமா? திருவண்ணூர் யாரும் வந்திருக்கீங்க? நாராயணன், முருகேசன், சுப்பிரமணியன் இவங்க தான் வந்திருக்கீங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? ஒருத்தர் இல்லை. தத்துவத்துல ஏதாவது முரண்பாடு இருக்கு உங்களுக்கு? ஏதாவது இல்லை யாராவது? முருகேசன் தத்துவ முரண்பாடு, நாராயணன் தத்துவ முரண்பாடு, சுப்ரா தத்துவத்தில் ஏதாவது இருக்கா? தத்துவத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. தினமும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு எப்போ வேலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி எடுத்து படிங்க. உணவு தான் ரொம்ப குறைச்சாச்சு இல்லையா? நீங்கள் பிளட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. 2-3 நாள் ஆயிருக்கும் இல்லை? இது அரைக்குறையுமே தொடங்கி இருக்கீங்களா? இது பயமா இருக்குதா? இன்னும் தொடங்கலையா? தொடங்கிடுங்கய்யா. இது நாளைக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நான் முதல் நாள் எடுத்த பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் நான் உங்களுக்கு அனுப்பி விடவா? அதுல குறைஞ்சிருக்குதான் பாருங்க. ஓகே, நான் நாளைக்கு எடுத்துட்டு 2த்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. அது நீங்க அதுதான் வீட்லயே டெஸ்ட் இருக்கு இல்லையா? குளுக்கோஸ் டெஸ்ட். ஆமா, வீட்ல தான் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். அது என்ன 145 இருந்துச்சு.
ஆ, ஃபாஸ்டிங்ல 145 இருந்துச்சு. டே 1 சாட்டர்டே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி. அன்னைக்கு நான் செக் பண்ணேன். ஆ, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 145 இருந்துச்சு. ஆ, அதுக்கப்புறமா வந்து 249 இருந்துச்சுங்க சரி சரி. ஆ, ஆஃப்டர் ஃபுட்டு. சரி. அப்ப அதுக்கப்புறம் இது 3 நாள் ஆகுது. இன்னைக்கோட 3வது நாள். சனி, ஞாயிறு, திங்கள் இன்னைக்கு 3வது நாள். இப்ப செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு இப்ப காலைல செக் பண்ணி டெஸ்ட். பாருங்க. இப்ப செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ இப்ப செக் ரைட் தான், பண்ணுங்க. இப்பயே செக் பண்ணுங்க. இப்பவே செக். இது என்ன பெரிய விஷயம்? நாளைக்கு என்ன இப்பவே செக் பண்ணுங்க. ஆ, இல்ல சார், அது ஃபுட்டோட இந்த டைமிங்லாம் தேவை இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு அளவும் தேவையில்லை. இப்ப குறைஞ்சிருக்கான்னு பாத்துரலாம், அவ்வளவுதான். அது குறைஞ்சிட்டான்னு பார்த்தா அப்புறம் சுத்தமா இருக்கிறப்ப குறையுதுன்னு தெரிஞ்சு போகுது, அவ்வளவுதான். அது என்ன டைமிங்? நாம யோக ஓகே. மார்க்கத்துக்கு டைமிங்கே கிடையாது. எப்ப வேணாலும் ரிசர்ச் பண்ணலாம். யோக மார்க்கத்துக்கு என்ன லைவ் கிடையாது. லைவ் டெலிகாஸ்ட். லைவ் டைம் லைவ் டைம் யோக மார்க்கத்துக்கு நாம தான் மரணத்துக்கு ஆப்பு வைக்க, மரணத்துக்கு வைத்தியம் பார்க்கறது நம்ம அது. மரணத்துக்கே வைத்தியம் பார்க்கறது நம்ம வேலை. நம்ம வந்து ஜீரண நீரவே நிறுத்துறோமா இல்லையா? அதுதான் பெரிய கலக்கம் ஆ, எல்லாத்துக்கும். ஆ, ஐயா இந்த குறள் ஒண்ணு படிச்சிட்டு இருக்கேங்கய்யா. ஆ, தன்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனியது. மகன் ஆமா தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொழுமைன்னு சொல். அத ஆமா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனியது. ஆமா ஆமா ஆமா. ஆமா. அதாவது ஈன்ற போது, அதாவது பெருமைப்பற்றில் அப்படி இருக்கேன். அது கல்வியினுடைய பெருமை பத்தி பேசுறது, குடும்பத்தினுடைய பெருமை பத்தி பேசுறது. பெருமைப்பற்றில் யாம் அறிவதில்லை அறிவிருந்த மக்கள் பேர் அல்லவிர தம்மினம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணிற்க நிமிடுது. ஈன்ற பொழுதில் பெரித பக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டதா. இந்த மூன்றுக்காகத்தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். சரியா? மற்றதெல்லாம் செய்யறது இயற்கைக்கு எதிரானது. இதுதான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களா? ரெண்டாவது பொண்ணுக்கு இதுதான் வேலை முடிஞ்சு போச்சு. ம். அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்தது. அடுத்தது கூட இன்னொன்று போட்டு முடிச்சினேன். அதாவது ஊனினை சுருக்கி உள்ளலி பெருக்கி ஊக்குல ஆனந்த மாயன்னு சொன்ன ஒரு பாடல். அது ஒண்ணு பத்தி பார்த்தீங்கன்னா அது சுந்தர தேவாரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 259 இருக்குங்கய்யா. எவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்ப எத்தனை நாள் இந்த நீர் வரத்துல இருக்கிறீங்க? இந்த நீர்ல இருந்து 12 மணி நேரம் 12 மணி நேரம். இது 3வது நாள்யா. சரி, 3வது நாள். 3வது இப்ப 250 இருக்கு. அதாவது நீங்க உணவு பழக்கத்தை விட்டு எத்தனை மணி நேரம் ஆச்சு? அந்த உணவு நீர் பயிற்சியில் வந்து எத்தனை மணி நேரம் ஆச்சு? இப்போ நான் அதான் 3 நாளா இருக்கேன். 3 நாளா இருக்கேன். நான் நடுவுல காய்கறி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. இப்ப எவ்வளவு இருக்கு? 250 எழுதி வைங்க, 259 எழுதி வைங்க. சரியா? அதாவது காய்கறி சாப்பிட்டு எத்தனை மணி நேரம் ஆச்சு? காய்கறி சாப்பிட்டு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொரி சாப்பிட்டேன். நான் மத்தியானம் சாப்பிட்டேன் கீரை காலையில 11:30 மணிக்கு சாப்பிட்டேன். கீரை ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன். பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த 3 நாள்ல என்ன? 4:30 மணிக்கு பொரி சாப்பிட்டேன். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, இதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி அரைங்குறையும் பார்த்தா ஒரு 2 நாள் செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். 2 நாள் ஆகுது, அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. சரி, இந்த 2-3 நாள்ல ஏதாவது உங்களுக்கு மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு, பயப்படுறது ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. நல்லா ஆக்டிவா இருக்கு. மைண்ட் பிசிக் ரெண்டுமே ஆக்டிவா இருக்கு. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு பயமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, பயம் இல்ல. லைட்டா சோர்வு வந்துச்சுன்னா நான் அந்த 2 பேரிச்சம்பழம், அந்த இது பாதாம் பருப்பு அந்த மாதிரி வச்சிருந்தேன். அதை மட்டும் அப்பப்போ சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டேன். அப்ப இந்த உணவு பயம் போயிடுச்சே இல்லையா? என்னது? உணவு பயம் போயிடுச்சுங்கய்யா, கம்ப்ளீட்டா. அப்ப உணவு பயம் போயிட்டா எமன் பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம், சாவி இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அடிப்படை. எதை பாங்க சொல்றாங்க பாருங்க, பாங்க உங்க பக்கம் ஓதுறாங்களா? ஆமாங்கய்யா. நல்லதுதான். இப்ப நல்லதா வச்சுக்கோங்க. பாங்க ஓதுறாங்க பாருங்க, விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். நபிகளாய் சொன்னதே வெறும் பேரிச்சி மலம் தண்ணி இருந்தாங்க. அவரு பிரியாணி திங்க சொன்னாரு. ஆமா, அதை விட்டு பிரியாணி இருந்தேன். அதை விட்டு பிரியாணி ராத்திரியும் பிரியாணி காலையிலும் பிரியாணி என்ன இதெல்லாம் அப்படிதான் சொன்னாரு. அப்படி பிரியாணி சாப்பிட்டு முதல்ல பிரியாணி செய்ய தெரியுமா அரேபியர்களுக்கு? இங்க இருந்து கத்துட்டு போனவங்க தான் எவனோ கடைசியில ஆமா, பிரியாணி அவங்க செய்யவே தெரியாது. மசால் கண்டுபிடிச்சது இங்கதான். மசால் அங்க ஏது அங்க பாலைவனம் கொள்ளையடிக்குது அங்க வேலை. ஆமா, அது என்னமோ பண்ணி அவருடைய உணவே பாத்தீங்கன்னா 12 உணவுல ஒட்டக பாலை தவிர எல்லாமே காய்கறி தான். அவருடைய முகமது டயட்னு போட்டு பாருங்க. அதாவது வாட் இஸ் த டயட் ஆஃப் முகமடன் நபின்னு போட்டு பாருங்க, வரும் பாருங்க. வாட் இஸ் த டயட் ஆஃப் முகமடன் அப்படின்னு போடுங்க திருலோக சந்தர் போடுங்க. ஓகேங்க. வாட் இஸ் த டயட் ஆஃப் முகமடன் பிரபெட் முகமடன் போடுங்க.
அதுல பாருங்க விசித்திரமா ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அது என்ன போடுங்க பாருங்க, 12 டயட் வரும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டயட் தவிர எல்லாமே நேச்சுரல் ஃபுட் தான் போடுங்க. ம். இதுல இந்த அராபியரையும் பின்பற்றது இல்ல. வந்துருச்சுங்க. ஆ, Food he eats dates, figs, honey, ஆ, tarid, ஆ, pumpkin. ஆ. அப்புறம் Prophet encourage eating slowly, which can help you eat less and improve digestion. He also practiced intermittent fasting. ம், ஆ, He ate whatever was available since was scarce during his time. ம். ஏங்க நபிகள் Prophet வந்து Muhammad, ஆ, ஆ, Allah ஆ, is pure and accept only which is tahir, pure and wholesome. ஆ, ஆ. புரிஞ்சு போச்சா? அவர் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த அவ்வளவுதான். ஒட்டக பால் மட்டும் விட்டுட்டீங்க நம்ம எல்லாமே கரெக்டு தான். ஒட்டக பாலை மட்டும் தூக்கிடுங்க. என்னது ஒட்டக பால் வந்து அது நமக்கு தேவையில்லை, அது கடுமையான கொழுப்புடைய, அது தேவையில்லை. நாம வந்து அது நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வந்து இயற்கை உணவை தான் சொல்லியிருக்காரு, இயற்கை உணவை தான் சொல்லியிருக்காரு. 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 அப்புறம் நீ யாராவது அரபு நாட்டில் யாராவது பின்பற்றாங்களா? யாராவது ஒரு பயனும் பின்பற்றது இல்லை. என்னது அரபு நாட்டுல எல்லாரும் அதை பின்பற்றுறாங்கயா. இதெல்லாம் வந்து அடிஷனல் ஃபுட்டா வச்சிருக்காங்க அவங்க. அடிமடையனுங்க. அப்ப நபிகள் நாயகர் சொல்றதா மீறான்னு அர்த்தம். நீ இயற்கையா அடிமடை நபிகள் சொன்னா அப்படியே பின்பற்றிட்டு போக வேண்டியது தானே. அதுல என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே? நபிகள் நாயகர் சொன்னாருன்னா அதோட முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. என்னது கண்டிப்பா. அதுக்கு மேல நீயே மீறுற, அதுக்கு மேல ஏன் மீறுற? அந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்கள், நான் சொல்றேன்னா அந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் நபிகள் நாயகன் சொல்ற உணவை பின்பற்றிட்டு போக வேண்டியது தானே. ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாரா இல்லையா? ஆமாங்கய்யா, அது மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரம்ஜான் மந்த். ஏன் அது வந்து நல்லதுன்னு தெரியுது இல்ல? அப்படியே தொடர்ந்து செய்ய வேண்டியதானே, விட்டு விட்டு செய்ய வேண்டியதானே. வச்சிருக்காங்களா? ரெண்டு மூணு இது வச்சிருக்காங்கய்யா அவங்க. பக்ரீத் ஒண்ணு இருக்கு, ரம்ஜான் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமா வந்து வேற ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. எப்படியா இருக்கட்டும், நீ ஃபாஸ்டிங் அப்புறம் விட்டு விட்டு செய்ய வேண்டியது நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு விட்டு செய்ய வேண்டியது. தினம் ஃபாஸ்டிங் போட வேண்டியதானே. என்ன கெட்டு போச்சு உடனே கடவுள் கோவிச்சுக்குவாரா? தினம் ஃபாஸ்டிங் இருந்தா கடவுள் கோவிச்சுக்குவாரான்னு கேக்குறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அவங்க பண்ண அவங்களுக்கு அவங்க வந்து அதை வந்து புனிதமா தான் பாக்குறாங்க. கொஞ்சம் சரி 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 அப்ப நீங்க சரி சரி நீங்க ஏன் பின்பற்றல? இவ்வளவு தெளிவா தெரியுங்க, ஏன் நீங்க பின்பற்றல? இந்த கதையில இல்ல, எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும். நீங்க குற்றவாளி. நீங்க அதே இந்தியன் கல்ச்சர். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க. ஆரோக்கியம் என்று தெரிந்து விட்டால் ஏன் நீங்க பின்பற்றல? அங்கதான் அந்த வேற்றுமை பாக்குறீங்க. ஆரோக்கியம் என்று தெரிந்து விட்டால் அது அரைகுறை நீங்க ஏன் பின்பற்றதுன்னு நான் கேட்கிறேன். ஆரோக்கியம் என்று தெரிந்து கொண்டதுக்கு பிறகு இது எங்களது இல்ல உங்களது பண்றதுனாலதான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரல. அது யாரு சொன்னாலும் அப்படி இல்லைங்க. நம்மளுடைய வளர்ப்பு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, அது அந்த சைக்கிள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்ததுனால நம்ம அதை உள்ள போல. அப்ப தப்பு உங்க மேலதான். அப்ப வளர்ப்பே தப்பு. யோக மார்க்கம் என்பது உலகத்துக்கு பொதுவானது. அவர் ஒரு வகையான யோகத்தை சொல்லி இருக்காரு. அவர் ஒரு வகையான யோகத்தை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. என்ன அவர் மதவாதியே குத்திட்டீங்க. என்ன மதவாதியே குத்திட்டு போயிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? என்ன அந்த அடையாளத்தை எடுத்து அவங்க மேல அதை போட்டுக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்குரிய ஒரு மக்கள், அந்த சமுதாயத்துக்குரிய ஒரு மக்கள், அது ஒரு பெரிய சமூகம் சார்ந்த இது இருக்கு. இப்போ அதை உலகம் ஃபுல்லா வியாபிக்கணும் தானே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் வருகின்ற பொழுது நான் என்ன சொல்றேன்னா, எது நல்லது நீங்க பின்பற்றல, உங்களுக்கு இருக்கிற மாயை, உங்களுக்கு அவமானம். அதுதான் விஷயமே. அதுதாங்க நம்ம கம்பேர் ஸ்டடி பண்ணி அதுல இருந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கல இல்லையா? இத்தனை வருஷமா நானும் எடுக்கவே இல்ல. அது இப்பதான் நான் கம்பேர் பண்ணி. திருலோகச்சந்திரன் குற்றவாளிதான். அது என்ன உங்களுது எங்களுது கிழக்கு மேற்குது மேல அது என்னையா இது? என்ன அறிவு, என்ன இடம், என்ன எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, உலகம் சுத்துறீங்க, டாலர் சம்பாதிக்கிறீங்க, ஒரு டாலர் டூலரா வச்சிருக்கிறீங்க. ஆரோக்கியத்துல அப்படி அப்படித்தான் நான் பெரிய அறிவாளியான்னு கேக்குறேன். எனக்கு நான் நல்ல வேலை வெங்கடேசன் போனங்காட்டி ஆச்சு. வேற கிட்ட போயிருந்தா முடிச்சிருப்பானுங்க. நல்ல எனக்கு இயற்கையாக எவ்வளவு மேடம் நம்பிக்கை கிடையாது. இயற்கையாக யாரையும் நம்புறது இல்லை. வெங்கடேசன் மட்டும் தான் நம்பினேன். அவர் அறிவியலா பேசினாரு. கையில டாக்குமெண்ட் வச்சிருந்தாரு. கையில நமக்கு சினாப்சிஸ் இருக்கு. எல்லாம் PhD மெட்டீரியல் மீன்ஸ் அதை வந்து அவர் ஆய்வு பண்ணி கலந்தாய்வு பண்ணி கம்பேர் ஸ்டடி பண்ணி எடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு. கையில கொடுக்குறாருங்க. ப்ளூ பிரிண்ட் போட்டு இதாண்டா அறிவியல்ங்கிறாரு. அடேங்க அப்பா. தமிழ்நாட்டுல உலகத்துல 10,000 ஆண்டுகளா யாரும் ஆராய்ச்சி பண்ணாதவ
பசிதாகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சிங்கிள் செல் 500 கோடி ஆண்டுக்கு 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் செல்கள் ஆர்கனிசம் தொடங்கி சார்லஸ் டார்வினை தாண்டி யோக முறையை தாண்டி 7ஆம் நிலை வரைக்கும் கொண்டு நிறுத்தி இருக்காருன்னா அதுதான் எனக்கு முழுமையா அந்த அவருடைய அறிவியலத்தை நம்பினேன். அற்புதம்டா அப்படின்னு. ஆக உங்க மேல தப்பு கிடையாது. காரணம் நீங்கள் வளர்க்கப்பட்ட முறை அப்படி, புரியுதா? இங்கதான் இது யோகம் என்பது நான் வளருதல்னு அர்த்தம். அது என்ன உயிர்னா எல்லாத்துக்கும் தான் ஒண்ணுதான், மனம்னா யாருக்கும் சத்தம் கேக்குது. உயிர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், மனம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். உயிரும் ஒண்ணுதான், மனமும் ஒண்ணுதான். இப்ப நீங்க அதைத்தான் சொல்றேன். இந்த புத்தகத்தை திருக்குறள் ஆரம்ப மொழியில முடிவு ரவி ஐயா தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். ரவி 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 சொல்லுங்க சார். உங்க சத்தம் வருது உங்களுக்கு? ரவி தான், ரவி பேசுறேன் சார். நான் பண்ணிட்டேன் இப்போ. நாகர்கோவில நீங்க? ஆமா சார், நாகர்கோவில். சரி, ரைட் ரைட். நீங்க என்ன லேசான குடல் புண்ணு இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? வயிற்றுல ஏதாவது உடம்புல எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இல்ல சார், நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ட்ல மட்டும் 4 அடைப்பு இருக்கு, அவ்வளவுதான். அது நீங்க தனிப்பட்ட வாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீங்க புத்தகம் படிச்சுட்டு நீங்க அரைமுறையுமே செய்யுங்க, சரியுமா? கண்டிப்பா 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 செஞ்சுட்டு வாங்க. இது தத்துவ விசாரணை தான். நீங்க ஆரோக்கியம் வேணும் இல்ல ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணோம்னா தனிப்பட்ட முறையில வாங்க, சரியா? நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு தடவை செலவு பண்ணிட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு செலவில்லை, அப்படி புரிஞ்சுட்டு வாங்க. ஒரு தடவை செலவு பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு செலவில்லை? 100 வருஷத்துக்கு செலவில்லை. அது ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. சும்மா நாளைக்கே வந்துட வேண்டாம். இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு 4000 வீடியோ போட்டு எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிருங்க. யாருக்குமே தான் விவாதம் பண்ணிட்டு வாங்க. இது பரிணாம அறிவியல், யோக அறிவியல், பரிணாம அறிவியல், யோக அறிவியல். இது மனமும் உடலும் சேர்ந்து செய்யற சமாச்சாரம். எந்த மருத்துவத்தோட ஒத்து போகாது. இது பரிணாம அறிவியல் மட்டும்தான் நீங்க ஒத்து போகும். மற்ற எந்த மருத்துவம் கிட்ட வராது. எந்த மருத்துவமும் தனக்குத்தானே ஒரு மனிதன் மருத்துவராகலாம், தனக்குத்தானே ஒரு மனிதன் நோயாளி ஆகலாம். ரெண்டுமே நீங்க தான். நீங்க மருத்துவராக நீங்க தான், நோயாளி ஆகிறது நீங்க தான், புரியுது? அதுக்கு தான் நாங்க வழி சொல்லி தர்றோம். இதை உங்க நோயை தீர்ப்பது எங்க வேலை இல்லை. உங்களுக்கு அறிவை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இயற்கை அறிவியலை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு பசிங்கிற ஒரு நோயை சுரந்தாலும் உங்களுக்கு மரணம் நிச்சயம். கண்டிப்பா கண்டிப்பா. பசி அப்படிங்கறது மரணத்தை உருவாக்குறதுக்காக இயற்கை உண்டாக்குச்சு. பசி வந்தாத்து நீ சாகணும்னு அது சொல்லுது, புரியுதா? சரி சரி சரி. பசிதான் பசி. நீ உணவெல்லாம் விட்டுருங்க, பசி எடுத்தாவே நீ சாக வேண்டும். என்னது? பசி எடுத்தாலும் சாக வேண்டியதான். அது எப்படின்னா 15 வயசுக்கு கீழே, 15 வயசுக்கு மேல பசி அது சாந்தப்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு இயற்கை உணவான தண்ணி, தூய தண்ணீர் தான் இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 2 பார்ட்டிகள் தவிர எதுவும் இருக்கப்படாது. அதுல ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கணும், ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கணும். H2O தவிர வேற எந்த பார்ட்டிகள் இருக்கக்கூடாது. டினி பார்ட்டிகள் கூட இருக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அது மிடல் இருக்கணும், புண்ணாக்கு இருக்கணும், புடலங்காய் இருக்கணும். விபச்சாரிகள் சொல்றது யாரு? விபச்சாரிகள் பேசுறது. எந்த விபச்சாரிகள்? மேற்கு நாட்டு விபச்சாரிகள் பேசுறது. நாம இந்திய நாட்டு அறிவாளிகள். நாம அண்டத்திலிருந்து நம்ம சக்தி எடுத்துக்கொள்வோம், புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆக நம்ம பியூர் வாட்டர்னா அது H2O மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பியூர் வாட்டர் தான் அழுக்கை எடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க கொழுப்பு தான் காரணமே. உங்களுக்கு ஸ்டார்ச், ஃபேட்டு, இது வரைக்கும் முன்னாடி சாப்பிட்டு இருந்த மெடிசின்ஸ், இந்த ஸ்டீராய்டு, பலமான ரசாயனங்கள் இதெல்லாம் உள்ள உட்காந்துருக்கு, புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சாப்பிட்ட தாய்ப்பால் தொடங்கி நேற்று வரைக்கும் சாப்பிட்ட காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாமே டாக்ஸினா மாதிரி உள்ள உட்காந்துருக்கு. அதெல்லாம் கரைச்சி எடுக்கணும் 6 மாசத்துல. கண்டிப்பா. ஒரு நாளெல்லாம் கரைச்சி எடுக்கும். உங்க மொத்த எடையில இருந்து நடுநடை உடலை கரைச்சி எடுக்கிற வரைக்கும் நீங்க நீர் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். விட்டு 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 செய்யணும். பயப்படாம செய்யணும். என்னைக்கும் பரிணாமம் கைவிடாது. பரிணாமம் என்பது நீங்க சிறுநீரும் ஒழுங்கா பிரியணும், மலமும் ஒரு நாள் பிரியணும். நீரை அருந்தித்தான் சிறுநீர் வெளியே வரணும். காய்கறி சாப்பிட்டு தான் மலம் போகணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். காய்கறி சாப்பிட்டு மலம் போகணும், நீர் சாப்பிட்டு நீர் பிரிப்பு 2 பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். பசி கவலைப்படக்கூடாது. பசி வந்துட்டு போட்டு கவலை இல்லை, தள்ளி போட்டே போகணும். தண்ணி குடிச்சு முடியலையா கீரைகறி சாப்பிட்டுருக்கீங்க. இதெல்லாம் பயிற்சி பண்ணி ஒரு 15 நாளைக்குள்ள இந்த பெருங்குடல் இருக்கிற மலத்துல வெளியே போய் ஆகணும். பெருங்குடல் ரொம்ப முக்கியம். அது பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் இருக்கு ஏறத்தால. அதான் எல்லா விஷயம் அங்க அது சேரும். அந்த விஷயத்தை அவ்வப்போது இறக்கிட்டே வந்தோம்னா உடம்பு சுருங்க ஆரம்பிக்கும். உடம்பு சுருங்கும் பொழுது உங்க ஓட்டை தானே என்ன ஆகும்? உடம்பு சுருங்கும் பொழுது உங்க ஓட்டை என்ன ஆகும்? ஓட்டை சொல்லுங்க. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? உடம்பு அந்த இருதயத்துல ஓட்டை அடைய நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாராயணன் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
நாராயணன் சொல்றாரு, எங்க இல்ல குவைத்துல இருந்து சொல்றாரு. எப்படி? இல்ல அனுபவம். உடல் சுருங்க சுருங்க உள்ள இன்னர் ஆர்கான்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அது தன்னை போல செல்ஃப் டாக்டரேட் ஆயிடும்ல. பாஸ் மார்க் வாங்கியாச்சு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப இப்ப மட்டும் மூளை வேலை செய்யுது. 2 நாள்லயே டாக்டர் ஆயிட்டீங்க. இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் பார்க்கவே ஆளும் பார்க்கல, கரெக்டா ஜட்ஜி ஐயா பண்றீங்க. வணக்கங்க ஐயா. ஐயா யாருங்க? வணக்கம். யாரு பேசுறது? யாரு? நான் கௌரி பேசுறேங்க ஐயா. கௌரி எங்க இருந்து பேசுறீங்க? கௌரி எங்க இருந்து பேசுறீங்க கௌரி? நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கய்யா. வெரி குட். அரியலூர். இங்க ரவி எங்க டிக்டிக்னு வருது. எங்க பேரை காணும், ஊரையும் காணும். ரவி. சரி சரி, சொல்லுங்க, பரவாயில்ல. உங்க மூஞ்சி காணும். ஆனா நீங்க சொல்றது ஓகேங்க. ஆனா சமைச்ச உணவு சாப்பிடுறது சரிதானாங்களா? தப்பு 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 தப்பு. சமைச்ச உனக்கு ஆரோக்கியம் அதை தின்னுட்டு தானே எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. எனக்கு முதல்ல இந்த ஐயா ரவி லாஜிக் ஐயா தான் மியூட்ல போட்டுருங்களேன். புரியலைங்கய்யா. ரவி ஐயா ரவி மியூட்ல போட்டுருங்களேன். ரவியா அந்த திருன்னு யாரா வர்றாங்க? அது யாரு? திரு, அது ஒரு சத்தம் இருக்கு. அவங்க தாங்க பேசிட்டு இருக்காது. அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. திருவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. ஓ திருதான். ரவி இதை மூட்ல போடலாமா? ரைட், ஓகே. கரெக்டா? இப்ப வெஜிடபிள் எடுத்துக்கிறது ஓகே. ஆனா சமைச்ச உணவை எடுத்துக்கலாமா? அதுதான் எனக்கு இல்ல, அது டவுட்டா சமைச்சு கொண்டதுக்கு இருக்குங்கய்யா. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரியா? அப்படிங்களா? ஒரே வரி எல்லாம் முடிஞ்சு அப்புறம் போச்சு. பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டாதான் உடம்பு இதா இருக்கும்னு சொல்றாங்களே, அப்ப அதுக்குங்கய்யா? அது முட்டாள்கள் சொல்றது. யாரது? முட்டாள்கள் சொல்றது. இது யோக மார்க்கம். யோக மார்க்கம் என்பது வேறு, முட்டாள்கள் மார்க்கம் என்பது வேறு. சரியா? இது யோக மார்க்கம். இது மனதையும் உயிரையும் வெட்டவெளியும் அடிப்படையாக கொண்டு ஹையஸ்ட் மார்க்கம். இது ஆகாரத்தை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆகாரத்திற்கு நீங்க எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்டாலும் கூட ரத்தத்தை கெடுக்கும். எனவே எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்டாலும் ரத்தத்தை கெடுக்கும், கண்ணை குருடாக்கும். போதுமா? அப்படி இப்ப புரிஞ்சிருச்சா? யோக மார்க்கத்திற்கு உணவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. யோக மார்க்கம் என்பது சக்தியை நடமாடும் தாவரத்தை போல. புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க பேரு அரியலூரா? சொல்லுங்க. இல்ல இல்ல அதான் வாங்கணுங்க ஐயா உங்கள்ட்ட. ஆனா அதுக்கு வாங்குங்க. முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ். அதெல்லாம் நீங்க புத்தகம் வாங்கிட்டு கேளுங்க, புத்தகத்தை வாங்கி நான் படிங்க. உங்கள்ட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனா நான் இன்னும் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, அதுவே அதுதான் போதும். இதை மாத்தி வரலான்னு பாக்குறேன். பரவாயில்ல. ரைட், பேச சுருக்கமா பேசலாம். நேரமாச்சு. நான் 5 நிமிஷம் முடிச்சிருவேன். ரொம்ப நேரம் பேசக்கூடாது. 20 நிமிஷம் தான் டைம். சரி சரிங்க. இது பொது வகுப்பு. நீங்க தனிப்பட்ட முறை பண்ண கூட வந்துருங்க. நீங்க என்னுடைய போன் நம்பர் தெரியும் இல்லையா? ஏற்கனவே புத்தகம் வாங்கி இருக்கிறீங்க, இயற்கை உணவு பின்பற்றுறீங்க. அப்புறம் என்ன, இயற்கை உணவு சாப்பிடுறீங்க, புத்தகம், இதுவே எலிஜிபிள். போதும் எனக்கு. உங்களை உடனே 6 மாசத்துல மாத்திரலாம். புரியுதா? சரிங்க, நன்றி. இது தத்துவ விசாரணை ரொம்ப நல்லது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒன்னும் உணவை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க உணவு விட்டுற வேண்டியதுதான். உணவை வளர்ந்து விட்ட மனிதன் உணவு விட்டுறணும். உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தங்க? பழங்கள் சாப்பிட்டாலும் குற்றம் தான். அது சும்மா சுவைக்கு வச்சுக்கலாம் தவிர ஆரோக்கியத்துக்கு வச்சுக்கொள்ள முடியாது. எதுக்கு வச்சுக்கலாம்? சுவைக்கு வச்சுக்கலாம். ஆரோக்கியத்துக்கு சுவைக்கு மட்டும் வச்சுக்கலாம். பின்ன எதுக்கு? பழம் இனிப்பில நம்ம சாப்பிடுவீங்களான்னு கேக்குறேன். ஆமா, முடியாதுதான். அப்புறம் இட்லி வெறும் இட்லி திம்பீங்க. இருங்க, இட்லி வெறும் இட்லி திம்பீங்களான்னு கேக்குறேன். வெறும் இட்லி திம்பீங்களான்னு கேக்குறேன். ஏதோ பசிக்குன்னு ஒண்ணு சாப்பிடலாம், பட் ருசிக்காக சாப்பிட முடியாது. வெறும்னு பசிக்கு என்ன சாப்பிடணும் தெரியுமா? பசி என்ன சாப்பிடணும்? பசினா என்ன சாப்பிடணும்? பசி வந்துருச்சு, என்ன சாப்பிடணும்? உணவுதான். என்ன உணவு சொல்லுங்க? உணவுனா உட்கொள்றது. உணவுனா உள்ளே போடுறது. தமிழ் அழகா சொல்றது. உணவுனா உள்ளே போடுகின்றது. இதுபடி நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்றீங்க, அதானங்க? அதுதான் அறிவியல். அறிவியல். ஆனா இவ்வளவு வருஷமா நம்ம அப்படி பழக்கப்படாம இதாயிருச்சு உடம்பு. நீங்க விட்டடிச்சிட்டீங்க. தமிழ் ஆராய்ச்சி பண்ணல. சாத்தியமா? இப்ப நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணி இருக்காங்கல்லங்க சார். இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இது ரொட்டீன் லைஃப்ல எப்போதுமே லைஃப் லாங் இந்த ப்ராசஸ அவங்களால செய்ய முடியுமா? இப்ப நீங்க செய்றீங்க. ஆமா, எல்லாருமே செய்ய முடியுதாங்கய்யா? எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். இது விட்டு ஒரு வழியே கிடையாது. இல்லாட்டா மரணம் நிச்சயம். ஆகணும்னா ஒரு கம்பல்ஷன்ல செய்யலாம். ஆனா அது
நம்மளோட உடல், மனம் நீங்க தான் இரண்டுமே ஏத்துக்கிட்டு நீங்க தான் இயற்கையோட தொடர்பு வச்சுக்கணும். நீங்க தான் இயற்கையில சக்தி எடுத்துக்கணும். நீங்க தான் அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்களா? வெறும்னா தண்ணி இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தா? தண்ணியில ஒண்ணும் கிடையாது. தண்ணியில ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து புத்தகம் வாங்கி படிக்காத அறிவிலியா இருக்கிற நான் அப்புறம் ஒண்ணுமே பின்ன எப்படி? புத்தகமே வாங்கி படிக்காத உங்ககிட்ட நான் பேசி புரிய வைக்க முடியாது. அது என்னுடைய குற்றம் தான். முதல்ல நீங்க வந்து புரியுது. நீங்க வாங்காம சும்மா புரியுதுங்க. கேள்வி கேட்டிருந்தே ஒரு சப்ஜெக்டே தெரியாம ஆனாவனே தெரியாம நீ பேசினா என்ன பதில் பேசுறது? நீங்க 6 மாசம் முன்னாடி பேசிட்டீங்கிறீங்க. புத்தகம் ஏன் வாங்கி படிக்கல? குற்றம் யாருடையது? அது என்னோடதாங்கய்யா. ஆனா இந்த இதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன தெரிய ஒண்ணுமே போறீங்க? தெரியாம என்ன தெரிய போறீங்க? அது வீடியோ 4000 வீடியோ போட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இல்ல உங்களோட 4000 அந்த வீடியோ கருத்துக்கள்லாம் 4000 நல்லா இருக்குங்க ஐயா. ஆனா அதை அப்புறம் என்ன? ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறதுதான் ஒரு முடியலன்னா டவுட்டா விட்டுருங்க. இருக்குங்க. முடியலன்னா விட்டுருங்கிறேன். ஏன் வர்ற? முடியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? முடியாதுன்னு ஃபாலோ சொன்னதுக்கு ஒண்ணுமே பண்ணணும்னு தான் நினைக்கிறேங்க ஐயா. அதுதான் சாத்தியமா? சாத்தியமான லைஃப் நீங்க லாங் தான் முடிவு அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சாத்தியமான ஆசைப்படுறதுனால தானே உங்கள்கிட்ட பேசணும்னு கேட்கிறேன். சாத்தியம்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். சாத்தியம் நாங்க சொல்றோம், முடிவு எடுக்கிறோம். சாத்தியம் நாங்க சொல்றோம், நீங்க தான் முடிவு எடுக்கணும். சரிங்க. நான் புக்கு உங்கள்கிட்ட வாங்கிட்டு அப்புறம் நான் படிச்சுட்டு அப்புறம் பேசுறேங்க. ஆமா, கண்டிப்பா. நீங்க ஒண்ணுமே பண்ணாம இப்ப என்னோட வீடியோ இயற்கை உணவுல தான் இருக்கேன். அது ஃப்ரூட்ஸ் இந்த வரைக்கும் மாதிரி போகுது. இப்ப சாப்பிட்டுட்டு இயற்கை உணவு உங்களுக்கு என்ன ஆனா பிரச்சனை? நான் இயற்கை உணவு நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரணும்னு நினைக்கிறதுனால தான் இப்ப பேசுறேன். இடையில ஃபாலோ பண்ண முடியுமான்னு டவுட்ல இருந்ததுனால தான் அப்படியே விட்டுட்டேங்கய்யா. அப்ப ஆனாலும் இது இருங்க அடுத்த இருங்க. முதல்ல உங்களுக்கு சரியான ஆசிரியரை தேர்ந்தெடுக்க தெரியல. அது உங்களுடைய குற்றம். அது என்னது? ஆசிரியரை இருக்கலாம். தேர்ந்தெடுக்க அது கண்டிப்பா. உங்க குற்றம். அது அம்மா இதெல்லாம் ஆசிரியர் கிடைக்கிறது கஷ்டம். ஒத்துக்கிறேங்கய்யா. அதுதான் சொல்றேன். உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் கேட்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க. என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. உங்களோட வரலாறு மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க யாரு என்ன சொல்லுங்க. சொல்லுங்க என்ன சீக்கிரம் முடிங்க. அந்த வரலாறுலாம் ஒண்ணுமே இல்லாத வரலாறுங்கய்யா. அதெல்லாம் மாத்தி இது பண்ணணும். அது நாம அப்புறமே என்ன நான் நீங்க உங்கள்கிட்ட யாருன்னு சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க படிக்கல நான் படிக்கிறதுன்னு யாருன்னு சொல்லுங்க. தெரியவே இல்லைங்கய்யா. அதனாலதான் நான் என்ன தேடி அலையறேன். அதுதான் என்னோட அது வரலாறு. இல்லங்கம்மா, நீங்க என்ன நான் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, பிஎட் எந்த ஊர்ல? படிச்சிருக்கேன். அதுதான். எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேங்கய்யா. அதெல்லாம் ஆனா உண்மையான படிப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா பரவாயில்ல. நல்லதுமா இந்த நல்லது. இந்த வாழ்க்கைய இந்த முறைய படிக்கணும். இதுதான் உண்மையான படிப்பா நான் நினைக்கிறேன். பட் நல்லது. அந்த படிப்பு சரிம்மா. தான் எனக்கு சோறு சரி. போடுது. போதுமா. இருந்தாலும் ரொம்ப நல்லது. சரி, நல்லது. ரொம்ப சரிங்க. நல்லது. மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. பரவாயில்ல. ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லாமே வந்து இது மனம் விட்டு பேசி ஆகணும். இது பெரிய அறிவாளியும் கிடையாது, யாரும் முட்டாளும் கிடையாது. புரியுதுங்களா? புரிதல் தான். நான் பெரிய அறிவாளியே கிடையாது. புரியுதுங்களா? நான் வந்து ஏதோ இல்ல படிச்சிருக்கேன். அதுதான் நான் அடுத்தது கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் பரிணாமத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வாங்க. பரிணாமம் as well as பரிணாமம், பரிமாணம் பரிணாமம் ரெண்டுமே கூட வச்சுக்கலாம். அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குதான் என்னன்னு அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ணணும்னு சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க. அடுத்த பரிணாமம் என்னன்னு முடிச்சுக்கலாம். 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். திருலோகச்சந்தர் அவங்க பரிணாமத்தை பத்தி கேக்குறாங்க. அடுத்த பரிணாமம் என்னமா இருக்கும் சொல்லுங்க. இப்ப நம்ம 6 அறிவு மனிதனா இருக்கும். அடுத்து வந்து 7 அறிவை நோக்கி நம்ம பயணப்படணும். அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயா சொல்ற தத்துவத்தைப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து திருக்குறள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். 22வது பக்கத்துல வந்து 22வது சாப்டர்ல இருந்து மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வது என்பது எப்படி? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. அப்ப தவம்னா எப்படி செய்யணும்? புற்றுநோய் நோண்டல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. புற்றுநோய் பசியை வெல்லுவது எப்படி அப்படின்ற கேள்வி வருது. அப்போ மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனியன். அப்போ அருந்தியது அற்றது நீரு. அப்போ உடலுக்கு நோய் எப்படி வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. அப்ப ஜீரண நீர் சுரந்தாலே நோய் செய்யும் அப்படின்ற புரிதல் வருது. அப்போ மனித குலத்தை அவ்வளவுதான். இந்த கனெக்டிவிட்டியை தான் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எடுத்த பக்கம் வந்து 152வது பக்கம். இப்ப அம்மா கேட்ட கேள்விக்கு இந்த 4-5 திருக்குறள்ல பதில் வந்துடுச்சு. திருவள்ளுவர் நமக்கு பதில் சொல்லிட்டாரு. இதத்தான் நாம் நிரூபிக்கணும். நாங்க நிரூபிச்சாச்சு. 25 வருஷம் நிரூபிச்சாச்சு. உலகம் எல்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா விட்டு செய்தாலும் 6 மாசம் வந்துடும். எத்தனை மாசம்? 6 மாசத்தில் விட்டு செய்தாலும் போதுமான, தொடர்ந்து செய்ய தேவையில்லை. சரியா?
அப்ப விட்டு விட்டுன்னா எப்படிங்கய்யா? அது அப்புறம் சொல்லித்தரேன். விட்டு விட்டு செய்த நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு விட்டுறலாம். ஒரு நாளைக்கு நீர் பயிற்சி செய்யலாம், ஒரு நாளைக்கு சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு மட்டும் நீர் பயிற்சி செய்யலாம், ஒரு நாளைக்கு சைவ உணவு சரி, இதுல சாப்பிட்டுக்கலாம். இடையில டிசீஸ் ஏதாவது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது இன்னும் அப்புறம் ஹெவி ஆயிடாதுங்களா? உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு? இருக்குங்கய்யா, ஒரு சில இது இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன நோயின்னு சொல்லுங்க. அது யுட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்கய்யா. கர்ப்பப்பை கோளாறு இருக்கா? கர்ப்பப்பை கட்டியா? ஆமா ஆமா ஆமாங்கய்யா. அப்ப வேற அது கர்ப்பப்பை கட்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் கரைச்சி எடுத்துடலாம். கர்ப்பப்பை கட்டி பிறகு கரைச்சி எடுத்துடலாம். இல்ல அதே அதுவே இன்னும் கொஞ்சம் சிவியரா இதானா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சில அதுக்காக தான் இப்ப ரொம்ப ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப என்ன இன்கேஸ் இப்ப அந்த மாதிரி நீங்க என்ன நீங்க தனியார் பள்ளி ஆசிரியரா, அரசு பள்ளி ஆசிரியரா நீங்க? அரசு பள்ளி ஆசிரியர் தாங்கய்யா. ஓஹோ ஓஹோ அரசு பள்ளி ஆசிரியர். சரி, நல்லது நல்லது. சரி சரி. குழந்தைகள் குட்டிகளா இருக்காங்க? குழந்தைகள்லாம் இருக்காங்களா? ம் 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 நிறைய இருக்காங்க ஐயா. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்கிட்ட படிக்கிற எல்லா மாணவர்களும் என் குழந்தைங்க தான். உங்களுக்கு எத்தனை இல்லைங்கம்மா, குழந்தைங்க? அது கேட்கல. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள் கேக்குறாங்க ஐயா. அதுதான் எனக்கு தான் சொல்றேன். எல்லா பசங்களும் என் பசங்க தாங்க ஐயா. ஸ்பெசிபிக்கா எனக்கு பசங்க, அந்த பசங்க தான் என் பசங்க. இது எப்படின்னா அன்பின் காரணமா சொல்றது. உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? நீங்க குழந்தை பேரு பெற்றவங்களா இல்லையா? ஏன்னா மருத்துவம் அங்க சிக்கல் இருக்கு. நீங்க குழந்தை பேரு பெற்றீங்களா இல்லையா? உங்களுக்கு சொந்த குழந்தை இருக்கா இல்லையா? எனக்கு சொந்த குழந்தை 2 இருக்காங்க. ஒன்னு பேரு இயல்னு பேர் வச்சிருக்கேன், ஒன்னு அறிவுத்தன்று பேர் வச்சிருக்கேன். எல்லா பேரனுக்கு குழந்தையும் என் குழந்தை தான், அவ்வளவுதான். எனக்குன்னு கடவுள் கொடுக்கல. எல்லா குழந்தையும் என் அதைத்தான் கேக்குறேன். இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால சொல்றேங்க ஐயா. சரி, ஓகே, ரைட். ஏன்னா இது யோக மார்க்கம். எல்லாத்தையும் மறைக்காமல் பேசினா தான் இது கரெக்டா இருக்கும். புரியுதா? ஐயோ, இதுல மறைக்காமலாம் இல்ல. நான் உண்மையே சொல்றேன். எனக்கு இல்லன்னு நான் நினைச்சுக்கவே இல்லை. எல்லா குழந்தையும் என் குழந்தையா நான் அது நினைக்கிறதுனால வேற. அதெல்லாம் வேற. அது நானும் தான் உலகமே எனக்கு தாய்னு சொல்லிட்டு போவோம். அது எனக்கு தாய் இருக்கான்னு தான் கேள்வி முதல்ல. ஆனா சொல்ற மாதிரி உங்க நாலேஜ் கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வார்த்தைகள் இப்பதான் அதை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் உலக நாடுகள் கொண்டு போறதுக்கு நல்ல வேலை இந்த கூகுள்ல இருந்த காட்டி தான் நான் கொண்டு போறேன். இந்த பயிற்சியில நான் கொண்டு போறேன். அதுவும் பிரச்சனை இல்லை. அதன் கண்டிப்பா நோயெல்லாம் நல்லாயிரும். கண்டிப்பாங்க. அதெல்லாம் ஆனா அதான் மொத்த இடையில உங்களுக்கு 30 விழுக்காடு கரைச்சி எடுக்கணும். பூரா உள்ள அசுத்தமாய் கிடக்கும். ஸ்டார்ச் தின்னு 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 கற்பப்பையில இப்ப இருந்து சினைப்பையில ஒண்ணுமே இருக்கு. இல்ல. ஒரு 4-5 மாசத்துல இந்த இயற்கை உணவுக்கு மாறியே நான் 10 கிலோவுக்கு மேல வெயிட் லாஸ் ஆயிருக்கேங்கய்யா. அப்ப இன்னும் வெறுமனே இந்த மாதிரி நீர் உணவை மட்டும் சாப்பிட்றப்ப, அதாவது நிறைய ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப இன்னும் எவ்வளவு லாஸ் ஆவேன்னு தெரியல. இதுக்கு மேலயும் தெரியல. ஆனா இந்த சமைச்ச உணவு சொல்றீங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. என்ன பண்றதுன்னு அதான் தெரியல. அது நீ ஒண்ணும் அதனாலதான் நான் கேட்கணும்னு ஆமா ஆமா. கேக்குறேன். அதெல்லாம் முதல்ல உணவுக்கு ஆரோக்கிய சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான். ரைட், சரிங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அப்புறம் அவங்க சொந்த விஷயம், அவங்க சொந்தமா வரட்டும், நான் பேசிக்கலாம். இப்ப அது இருக்கட்டுமா, ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீ சமைச்ச உணவு சாப்பிடலாம். சரியா? போதுமா? அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு சமைச்ச உணவு சாப்பிட சொல்லிடலாமா? ஏனுங்க, அவர் பேர் என்ன? நாரிடன். சமைச்ச உணவு சாப்பிட சொல்லிடலாமா? இல்ல, சமைச்ச உணவை டைரக்டா ட்ரை பண்ணலாங்கய்யா. முதல்ல ட்ரை பண்ணலாம். முடியலன்ற பட்சத்துல சமைச்ச உணவு போலாம். இது கரெக்ட். அந்த இதெல்லாம் கொஞ்சம் கடந்துதானே இப்ப ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு வந்திருக்கேங்க சார். சரி, இல்ல அப்ப மேடம், சமைச்ச ஓகே. இல்ல, நீங்க இருக்கிறது ஓகே தான். இப்போ நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தோணுனா நான் இந்த மாதிரி இத இல்ல, சமையல் இப்ப நீங்க சமைச்ச உணவையே காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, அதை ஒரு 1 ஹவர் தள்ளி போட்டு தண்ணி குடிச்சு ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 ஹவர் பசி தாங்குதான்னு பாருங்க. அது வரைக்கும் தாங்கிச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அந்த நேரத்துல முடியலன்னா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி 2 நான் அப்பப்ப பேரிச்சம்பழம். ஃபாஸ்டிங் இருப்பேன். மந்த்லி இருந்தேன். அப்புறமே வீக்லி ஒன்ஸ் இப்படி அந்த ஃபாஸ்டிங்லாம் இருக்கேங்கய்யா. நல்லது இருந்தாலும் நல்லது. இன்னும் முன்னேற்றம் வரலைங்கிறீங்க. சரியா? இன்னும் முன்னேற்றம் வரலைங்கிறீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் வரல, அப்படித்தானே? எதிர்பார்த்த முன்னேற்றம் வரலைங்கிறீங்க. சரியா? ஐயா அவங்க விலகி போயிட்டாங்கய்யா. அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப நல்லது நல்லது இல்லைங்கய்யா. நல்லது. இருக்கு. அவங்க இல்லையா? போயிட்டாங்களா? நல்லது. ஆமாங்கய்யா, போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது நல்லது. சரி, அவங்க மெல்ல வரட்டும்.
சரி முடிச்சுக்கலாம் ஐயா. மணி இப்போ 8:40 ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். ஏதாவது பேசுங்க. தத்துவ விசாரணை இருக்குதா எதுக்காவது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 குறள் படிச்சங்கய்யா. பக்கம் 22ஆம் பாடத்துல. அருமை. அது என்ன அதுல விளங்கிக்கிறீங்க? பாத்தீங்கன்னா அதோட என்ன விளங்கிட்டீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அதான் அது மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்ற கேள்விக்கு அந்த குறள் சொல்லிடுச்சு. அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவரை வச்சு ஐயா வந்து கம்பேர் பண்ணி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ஆன்சரா வந்துச்சு. இதுதான் இன்னைக்கு நான் படிச்சேன். வையத்து வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்ப வாழ்வதுன்னா எப்படி, அப்ப வாழ்றதுன்னா என்ன அப்படின்ற கேக்குறாரு. அப்ப எப்படி வாழணும் அப்படின்ற அந்த கேள்வி வருது. அப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. அப்போ தவம் செஞ்சுதான் வாழணும். அப்ப தவம் செய்யும் போது நம்ம கர்மம் கழியும் அப்படின்றாரு. சரி, அருமை அருமை. அப்ப அந்த தவம் எப்படி செய்வது அப்படின்ற கேள்வி வருது. அப்ப வந்து உற்ற நோய் நோண்டல் உயிருக்கு உயிர்கன் செய்யாமை அற்றைய தவத்துக்கு உரு. அப்ப உற்றுநோய்னா நம்ம பிறவியிலிருந்தே நமக்கு வந்து ஒரு நோய் இருக்கு அப்படின்றதுனா என்னன்னா அதுதான் பசிதாகம் அப்படின்ற இது வருது. அப்ப அந்த பசிதாகத்தை வெல்வது எப்படி அப்படின்ற கேள்வி அங்கேயே வந்துருது அந்த திருக்குறள்ல. அப்ப இத இப்படி வச்சு இப்படி திருக்குறள் சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு இத்தனை வருஷமா. அதுதான் வெங்கடேசன். அதுதான் இத போய் ஜெர்மனியில பேசணும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் ஏன் ஜெர்மனியில பேசணும்னு சொன்னா, அவனுக்கு சொல்லி கொடுக்கறதா நம்ம வேலை. அவன் தமிழ்ல கையில் எடுத்துட்டான். தமிழை எப்படியோ கையில் எடுத்துட்டான். புரியுதா? தமிழ் அழிஞ்சு போயிருமே பயப்படுத்தல. தமிழை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. யாரும் தமிழ் படிக்காத பொழுது அவன் நாட்டுக்காரன் ஏதோ அந்த ஐரோப்பிய நாட்டு மக்களை கூப்பிட்டு தமிழ் சொல்லி கொடுத்து எப்படி வளர்க்குறான். இப்ப நாம எங்க போனோம்னா அடுத்த இலக்கு ஜெர்மனியில போய் இதெல்லாம் பேசலாம். அது கரெக்டா அது வாய்ப்பு வரும். அது இன்னைக்கே அந்த முயற்சியை தொடங்கணும்னா என்னைக்கே ஒரு நாளைக்கு அது கரு உருவாகி கனியாக மாறும். சரியா? எடுத்தோடனே அது நடக்காது. எடுத்தோடனே நம்ம செய்ய முடியாது. அதற்கான முயற்சி நான் தொடங்கிட்டேன். என் முயற்சி வந்து சரியான வழியில் இருக்குதான்னு மட்டும் நீங்க கவனிங்க. சரியா? இது எங்க வேணா பழுக்கலாம். அது வந்து ஜெர்மனியில தான் பழுக்கும்னு அவசியம் இல்லை. எங்க வேணாலும் பருப்பு வேகும். எங்கனாலும் பருப்பு வேகும். நீங்க தான் முயற்சி பண்ணணும். புரியுதா? அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணது மிகப்பெரிய சாபக்கேடு. என்னது? தமிழ்நாட்டில் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இந்த நூலை 25 ஆண்டுகளாக ஒரு ப்ரொஃபஸர் கூட இதையும் பொண்ணுகிட்டே சொல்லிட்டு தான் இருக்கேன். இது பண்ணுமா பண்ணு. 2வது பிஹெச்டி இது பண்ண சொல்ல போறேன். இப்ப முதல் பிஹெச்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. 2வது பிஹெச்டி இதை பண்ண சொல்ல போறேன். என்ன பிஹெச்டி? ரெண்டாவது இதெல்லாம் இருக்காதுங்களா? இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஏஜே கிடையாது. நீங்க ஏதோ ஒரு கல்வி தகுதி வச்சுட்டு அரசாங்கம் என்ன சொல்ல ஒரு கல்வி தகுதி வச்சிருக்கோம். அதை வச்சுட்டு நீங்க பண்ணிட்டே போலாம். நீங்களும் பண்ணலாம். நீங்களும் இந்த புத்தகத்தை ரிசர்ச் பண்ணலாம். நீங்களும் பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்களும் பண்ணலாம். இந்த புத்தகத்தை ரிசர்ச் பண்ணலாம். எங்க ஜெர்மனிலயோ அமெரிக்கா எந்த நாட்டுல வேணா பண்ணலாம். அவங்க வந்து செய்முறை மார்க்கத்தை தான் கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கண்டுபிடிச்சு சொன்னா போதுங்கிறாங்க. கண்டுபிடிச்சு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த மாதிரி இது இருக்கு, நான் இருந்து பாக்குறேன். உங்க நோய் நல்லாகிறப்போ தெரிஞ்சு போயிடும். உங்க நோய் நல்லாகிறப்ப எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப இப்ப இந்த சுகர் வேல்யூ இப்ப காட்டுது டயபெட்டிக்கு. சோ இதுல வந்து அப்படியே தண்ணியிலேயே நம்ம தண்ணியை போட்டு அவர் அந்த வேக வைத்த காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிட்டுட்டே வர 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 அது ஆட்டோமேட்டிக்காவே எடை குறையணும். இப்ப மயக்கம் இல்ல கீர்கிருப்பு இல்லைங்கிறாரு. இப்ப இதை நம்ப தேவையில்லை. இப்ப எடை குறைஞ்சிருக்கான்னு இப்ப 3 நாள் எடை குறைஞ்சிருக்கணுமே. இப்ப 3 நாள் ஆச்சு இல்லையா? 2 நாள் 72 மணி தாண்டி இருக்கு இல்லையா? 48 மணி தாண்டி எடையும் குறையல அப்படியேதான் இருக்கு. 75.1 இருந்தா 75.1 தான் இருக்கு. சரி, இப்ப மணி என்னாச்சு அங்க? மணி இப்ப என்னப்போ? மணி 6:15. சரி, காலையில சாப்பிட்டீங்களா? என்ன எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா இடையில? காலையில தான் 11:30 மணிக்கு ஒரு சப்பாத்தி கொஞ்சம் கீரை சாப்பிட்டேன். சரி 4:30 மணிக்கு முடிஞ்சு. இப்ப ஒண்ணும் சாப்பிட வேண்டாம். இப்ப ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாளைக்கு சாயங்காலம் எதுவுமே சாப்பிடுங்க. இப்ப இன்னைக்கு இரவு ஒண்ணும் பண்ணாதீங்க. புரியுதா? சரிங்கய்யா. எதுவும் பண்ணாதீங்க. நாளைக்கு சாயங்காலம் 24 மணி நேரம் போட்டுருங்க. எத்தனை? 24 மணி நேரம் எதுவும் எடுத்துக்காதீங்க. என்னது? நடுவுல பொரி சாப்பிட்டாங்கய்யா நான் 4:30 மணிக்கு. இல்ல மாமா என்ன சொல்றாருன்னா, இன்னில இருந்து இப்ப இதுல இருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும், இப்ப நாளைக்கு லீவ் தான் உங்களுக்கு. அதனால தைரியமா நீங்க தண்ணியிலேயே ஃபுல்லா போட சொல்றாரு. 3 நாள் வெயிட் குறையல இல்லையா? சோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தண்ணியிலேயே குடிச்சிட்டு இருங்க. சோ அப்போ ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. அப்ப நீங்க ஒரு வாட்டி வெயிட் செக் பண்ணுங்கன்றாரு. இப்ப நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்களா 6:15க்கு? அப்ப நமக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாரு.
முடியலன்னா ஓகே லெமன் சாறு, முடியலன்னா எலுமிச்சை டீ சாப்பிட்டுங்க. எலுமிச்சை டீ புரியுதா? ஓகே எலுமிச்சை டீ நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு நல்லா நல்ல தேன் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டுங்க. சர்க்கரை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் நிறுத்தியாச்சு. எதை நிறுத்தியாச்சு? ஸ்டார்ச்சை நிறுத்தியாச்சு. ஸ்டார்ச்சை நிறுத்தியாச்சு. ஸ்டார்ச் தான் மரணத்தை உண்டாக்குறது ஸ்டார்ச் தான். மரணத்தை உண்டாக்குறது ஸ்டார்ச் தான். ஆமா, அது குளுக்கோஸா மாறி ஆசிட்டா மாறிடும். உங்களுக்கு உடம்பு குளுக்கோஸா மாறி ஆசிட்டா மாறிடும். புரியுதா? வயிற்றுக்குள்ள போறது எல்லாமே ஆசிட்டா தான் மாறும். வயிற்றுக்குள்ள போறது தண்ணியை தவிர எல்லாமே ஆசிட்டா மாறும். அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஆனா ஆக்சிடேஷன் வேற, ஃபெர்மெண்டேஷன் வேற. ஆக்சிடேஷன்ல காத்துல நடந்தா தான் ஆக்சிடேஷன். காத்துல நடந்தா மட்டுமே, வெளியே காற்று மண்டலத்தில் நடந்தா மட்டும் ஆக்சிடேஷனை தவிர வயிற்றுக்குள்ள போறதெல்லாம் அழுகித்தான் போகும். என்னதான் போகும்? அழுகி போகும். இப்ப இது வரைக்கும் நீங்க அழுகி போற உணவு தான் சாப்பிட்டுருக்கீங்க. புரியல, ஒண்ணும் ஆக போறது. நீங்க பசி தானே கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க, உணவை கட்டுப்படுத்திட்டீங்க. உணவு வந்து பெருசா இந்த 3 நாள் பெருசா எதுவும் திங்கலையே இல்லையா? அப்ப இதை நம்ம பாத்துருவோம், நாளைக்கு பாத்துரலாம். சரியா? அதிகபட்சமா நான் எடுத்துக்கிட்ட உணவு வந்து இந்த பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, இது பொரி, அதுக்கப்புறமா கீரை, சப்பாத்தி தான். அப்ப கரெக்ட் தான். இப்ப என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடேஷன், அதாவது என்ன பண்ணீங்கன்னா விஷத்தை எடுக்கிற உணவை சாப்பிட்டுருக்கிறீங்க. எது சாப்பிட்டுருக்கீங்க? விஷத்தை எடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுருக்கீங்க. குறிப்பாக இந்த மலைப்பாதையை அடைக்காத குரலை மலைப்பாதை அடக்காத வச்சிருக்கீங்க. ஆனா மலச்சிக்கல் வரும். குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும். நீங்க மலச்சிக்கல் வராம பார்த்துட்டு வழி இருக்கு. நம்ம இனிமே கூட ஏதாவது பிரச்சனைனா கூட இனிமே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? சரி, முடிச்சுக்கலாமா சார்? அல்கலைன் ஃபுட்னு சொல்றாங்களா சார்? அல்கலைன் ஃபுட்னு சொல்றாங்களா சார்? அது எப்படி சார்? அல்கலைன் ஃபுட் யாரு? நம்ம ரவியா? யார் கேக்குறீங்க? ரவி கேக்குறேன் சார். ஆசிட் ஆப்போசிட் அல்கலைன் ஃபுட் அப்படிங்கறாங்களா? அதுவும் அழுகி போகுமா சார்? ஆமா, அது அறிவியல் கிடையாது. அது வியாபார நோக்கத்துக்கே சொல்லப்படுவது. ரெண்டும் நியூட்ரலா வரணும். அதாவது அந்த அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் நியூட்ரல்ல வரணும். என்னது? நியூட்ரல் வரும். ஓ, சரி சரி சரி. அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அமிலத்தன்மைக்கும் காரத்தன்மைக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதுதான் மரணத்தை உருவாக்குது. அமிலத்தன்மை வந்து குடல் அழுகி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த காரத்தன்மை ஃபுட்டையும் அழுகி ஸ்டார்ட் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது தன்மை? காரத்தன்மையும் உணவு, காரத்தன்மை இருக்கு. காரத்தன்மையும் புண்ணு பண்ணும், காரத்தன்மையும் புண்ணு பண்ணும், அமிலத்தன்மையும் புண்ணு பண்ணும். புரியுதா? ஓகே. ஓ, சரி சரி. அப்ப ரெண்டும் நியூட்ரலா வரணும். சைபருக்கு வரணும், பூச்சியத்துக்கு வரணும். அது பூச்சியம் சைபருக்கு வரணும். ஓ, சரி. ஆனா அல்கலைன் வாட்டர் சாப்பிட்டீங்கன்னா அல்கலைன் அதிகமாயிரும். என்னது? அல்கலைன் அதிகமாயிரும். இப்ப தண்ணீர் தான் நியூட்ரல். தண்ணியை வைத்துக் கொண்டுதான் அதிகமா இருக்கிறது அது சரி பண்ணிட்டு போயிரு. எது அதிகமா இருக்கணும், எது குறைவாக இருக்கணும், ரெண்டும் சமப்படுத்துறது தண்ணீர் தான். ஓ, சரி சரி சரி. நியூட்ரல் சைபர்ல கொண்டு வச்சிடும். தண்ணி என்ன பண்ணும்? தண்ணி தான் நியூட்ரல். இது எவனும் சொல்ல மாட்டாங்க. என்னது? தண்ணிக்கு அப்புறம் வந்து காற்றா சார்? அடுத்த நியூட்ரல். ஆமா, காற்றுக்கு நைட்ரஜன் புரோட்டீனா மாறும். காஸ்மிக் வந்து எனர்ஜியா மாறிடும். ஓ, சரி சரி சரி. இது பரிணாமத்துலதான் வரும், ஆகாரத்துல வராது. பரிணாமத்துல வரும். ஜீரண நீரை அமைதிப்படுத்தணும். அதாவது நீங்க அல்கலைன் சாப்பிட்டீங்கன்னா பசி எடுத்துரும். புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. பசி எடுத்தா மரணம் உறுதி. பசி எடுத்தாவே மரணம் உறுதி. பசிங்கிறது விஷ நீர். விஷத்தை தூண்டுற வேலையை பண்ணிருக்கான் எவன பண்ண. இது என்ன வியாபாரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் மேல தப்பு இல்ல, வியாபாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு பாட்டில் 5000 போகுமே. ஒரு பாட்டில் 5000, 4000, 3000, எவ்வளவு ஒரு பாட்டில்? நல்ல ரேட் வைக்கிறாங்க சார். அல்கலைன் வாட்டர்லாம் பயங்கர ரேட். 25,000, 30,000 சொல்றது உண்மையா? அந்த அளவுக்கு இல்ல சார். இப்ப அல்கலைன் வந்து RO வாட்டர்லாம் வந்துட்டு சார். அது ரேட் வந்து 50,000 ரூபாய் சார். வீட்லயே மாட்டிக்கலாம். சரி, நம்ம எடுத்துட்டு போகுது. அதெல்லாம் ஒண்ணும் தேவை. நமக்கு வெறும் ஆச்சரியம். நம்ம ஏழைகள் தான். நமக்கு வெறும் ஆச்சரியம் இருந்தா போதுமானது. சரியா? அந்த வாட்டர் வந்து அல்கலைன் வாட்டரா வரும். 50,000 ரூபாய். அந்த RO வாட்டர் மாதிரி அதே மாட்டிக்கலாம். அது ஒரு மிஷின் மாட்டிக்கிறது இல்லையா? ஒரு மிஷின் மாட்டிக்கிறது, அவ்வளவுதான். வீட்டுல மாட்டிக்கிறாங்க சார். இப்ப நிறைய வீடுகளை அல்கலைன் வாட்டர்னு ஒரு மாட்டிக்கிறாங்க. சரி சரி, அது ஒரு பிசினஸ் ஆயிப்போச்சு. இருக்கட்டும். எல்லாரும் கோவிந்தா தான். எல்லாரும் கோவிந்தா தான். ஆஸ்பத்திரிக்கு போகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை மாட்டிலாம் எவனும் தப்பிக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போக அவனும் இருக்க முடியாது. அவன் நோயா ஆகாரம் திங்கிறான் இல்லையா? ஆகாரம் தின்னாவே யமன் உறுதி. என்னது? ஆகாரம் தின்றான் யமன் உறுதி. எழுதிக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும். ஆகாரம் தின்னாலே 3 வேளை ஆகாரம் தேரணும். 3 வேளை ஆகாரம் திங்கிறது செத்து தான் தேரணும். என்னது? 3 வேளை ஆகாரம் சாப்பிட்டால் கண்டிப்பாக சாவு நிச்சயம்.
சாவு நிச்சயம். இப்ப இவரு என்ன ஜி போப்போ போண்டா போப்போ இருக்கு, அவரு சாக போற 2 நாள் சாக போறாரு பாருங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் உறுதி ஆயிடுச்சு. என்னது? பாவத்தின் சம்பளம் போக போறாரு. சங்கு ஊதியாச்சு, அவருக்கு சங்கெல்லாம் ஊதியாச்சு, அவ்வளவுதான். சங்கு நானே ஆரம்பிச்சுட்டேன். சங்கு நேத்தான் சொன்னேன், சங்கு ரெடி ஆயிடுச்சு, வந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியர், அவ்வளவுதான், முடிஞ்சது. கோயிந்தா ஏசும் காப்பாற்ற முடியாது, மாரியாலும் காப்பாற்ற முடியாது, ஒருத்தரும் காப்பாற்ற ரெடி ஆயிடுச்சு, பாட ரெடி அவருக்கு. எக்கச்சக்கம் பாவம், எக்கச்சக்கமான பாவம் பண்ணிட்டாரு, புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம்னா அப்புறம் பாவம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் ஏன் சாகுறது? ஆனால் ஒண்ணு, அதே பைபிள் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, காற்றையும் நீரையும் யார் பரிசுத்த காற்றையும் பரிசுத்த நீரையும் யார் அருந்துகிறார்களோ அவர்கள் மேல் சாவே ஏவ முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஓ சரி சரி சரி. நான் சொல்றேன், எடுத்து படிச்சு பாருங்க. இது லூகாஸ் 20:36 எடுத்து பாருங்க. லூகாஸ் 20வது அதிகாரம் 36வது பாடல் எடுத்து படிச்சு பாருங்க. காற்றையும் நீரையும் பரிசுத்தவான்கள், அவங்க பேர் பரிசுத்தவான்கள்னு பேரு. காற்றையும் நீரையும் அருந்தி வாழ்கின்றவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்கள், அவர்களால் மறிக்கவே முடியாதுன்னு எழுதியிருக்கான். அவர்களால் மறிக்கவே முடியாது அப்படி நான் சொல்லல, பைபிள்ல லூகாஸ் 20:36 சொல்லுது. 20:36 எடுத்து படிச்சு பாருங்க. ஓ சரி சரி. அப்ப இந்த 20:36 ஏன் அந்த ஜான் போப் ஏன் படிக்கலன்னு கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஏன் படிச்சிருந்தா நீ ஏன் இப்ப மரணத்துல கிடக்குற நீயே? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நீ எதுக்கு எதிராக நடந்திருக்கிற? வேதத்துக்கு எதிராக நடந்திருக்க. என்னது? வேதத்துக்கு எதிராக, பைபிளுக்கு எதிராக நடந்திருக்கீங்க. போய் படுத்துட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போனா சரியா போயிருமான்னு கேட்கறது. ஆஸ்பத்திரிக்கு வேதத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ ஆஸ்பத்திரிக்கு வேதத்துக்கு என்ன சம்பந்தம்? அது அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தம். அதேதான், அதுதான் கேக்குறேன். நீ படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது பெருமாள் கோயில். படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது. அப்ப நீ கண்டுபிடி தின்னு ஓட்டு போய் அங்க படுத்துட்டீங்கன்னா அவன் காப்பாத்துவானான்னு கேக்குறேன். அவன் எப்படா வருவான், எப்படா கொல்லலாம், அவன் எப்படா வருவான்? அந்த ஆஸ்பத்திரி செத்து போனா பெருமை வந்துடும். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் செத்து போனான்னு வச்சுங்க, இங்கதான் போப்பாண்டவர் செத்து, அந்த ஆஸ்பத்திரி பெருமை வந்துடும். ஓ அப்படி அந்த ஊரெல்லாம் பழகிடுது. கண்டிப்பா அவன் புடிங்கியாச்சு, கிட்னி அவுட், அவ்வளவுதான். அவரு கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்காரு. கண்டிப்பா. அதே 100 பேத்து சாப்பாடு ஒட்டுக்கா சாப்பிட்டு இருக்காரு. பாவம் வராம என்ன பண்ணு? கண்டிப்பா கண்டிப்பா. சொன்னீங்களா சார், நீரும் மூச்சு காற்றும், அதை விட அந்த ஆகாயம் எந்த அளவுக்கு பெஸ்ட் சார்? இதை விட உயர்ந்து ஆகாயம், அதை எப்படி சார் கேப்சர் பண்ண முடியும்? அந்த வசியம் தான் முதல்ல நடக்கும். 3 வசியம் நடக்கும். அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல காற்று வசியம், அப்புறம் நீர் வசியம், அப்புறம் ஆகாய வசியம், அப்புறம் பொருள் வசியம். ஓஹோ சரி சரி சரி. இதெல்லாம் வசியம். இப்ப நான் வசியம் பண்ணிட்டு தான் இருக்கேன், பொருள் வந்துட்டு தான் இருக்கு எனக்கு. நான் உண்மையை பேசுறதுனால எனக்கு பொருள் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை பேசுறதுனால எல்லாரும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற கருமத்தை எங்கிட்ட தொலைக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற கருமத்தை இப்ப நான் உண்மையை பேசணும்லையே எனக்கு பொருள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உண்மையை பேசினா பொருள் வரும்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு உண்மையை பேசு, அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வரும். நீ பொருள் மேல ஆசையை இருக்க கூடாது, பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. ஆமா, உண்மையை சொல்லிட்டு போயிரு. மேல ஆசை வந்துட்டாலே பொருள் மேல ஆசை வராது இல்ல சார்? என்ன சார், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும், ஆசை வராது. என்ன சார்? ஆமா, ஆகையினாலதான் சொல்றேன், அது ஒரு சப்ளிமெண்டரி. காசு பணம் எல்லாம் மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு சப்ளிமெண்டரி, அவ்வளவுதான். அதை வச்சு நீ என்ன 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா மட்டும் என்னத்தை கிழிக்க போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே நீங்க ஆசையே முழுக்க விட்டுட்டீங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுக்கு ஆகாது, அது ஒண்ணுக்குமே ஆகாது. சரி, அது யாருக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுங்க, அடுத்தவங்க கொடுத்தா நான் அதை அழிச்சுதான் போடுவேன், தவிர அவன் ஒழுங்கா வச்சுக்கவும் தெரியாது அவனுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஊதாரித்தான் தான் பண்ணுவேன். அதாவது சுலபமா வர்றது என்ன பண்ண, ஊதாரித்தான் தான் பண்ணுவோம். சுலபமா நீங்க உங்க பையனை கெடுக்கணும்னா 1000 ரூபாய் கொடுங்க, உங்க பையனை கெடுத்து விட்டுறலாம். உங்க பையனை கெடுக்கணும்னா சும்மா 1000 ரூபாய் கொடுங்க, அவன் கெட்டி குடிச்சவராயிருவான். கண்டிப்பா கண்டிப்பா. அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான்னு அர்த்தம் தெரியும். நீ சும்மா செல்லமா கொடுத்துட்டே இருக்க, அவனை கெடுக்கிற நீங்க அப்பா அம்மாவே போதும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் இயற்கை முறை. அதனால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். சரியா சார்? நீங்க நீரையும் மூச்சையும் இப்ப சுவாசம் பண்ண சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஆகாயம் நம்ம கேப்சர் பண்ணிடலாங்கிறீங்க. பின்னாடி முதல்ல இருங்க. முதல்ல இங்க வாங்க. அது பின்னாடி படிப்படியா மரணம், அவசரப்படுத்தாது. அது நீங்க சொல்றது அந்த இடத்துக்கு தான் போகுது. முதல்ல ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்ய வேண்டும். இது 6 மாசம் செய்யணும். புரியுதா? ஓ சரி 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 சரி. அது ஆசிரியர் முன்னாடி செஞ்சு காமிச்சணும். நீங்க ஆசிரியர் இல்லாம செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. புரியுதா?
ஓ, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் துணியை தனியா செய்ய முடியும். அப்படி செய்யணும்னா தைரியமா இந்த 4000 வீடியோ பேசிருக்கேன் அதையும் வச்சுக்கிட்டு வெங்கடேசன் புத்தகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்தீங்கன்னா வந்துடலாம். யாருமே இல்லாம பண்ணிடலாம். நானும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. புரியுதா? இல்ல சார், உங்க புக்கும் வீடியோஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது நான் எதிலிருந்து படிச்சுன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேசன் சொன்னதான் படிச்சேன். என்னுடைய கருத்துகள் எதுவுமே கிடையாது. என்னுடைய அனுபவம் என்பது வேறு, என்ற கருத்துகள் எதுவுமே கிடையாது. நான் வந்து அட்வான்ஸ்டா என்ன சொல்லணுங்க, இப்ப கூடுதலா என்ன சொல்லணும்னா உடம்பு என்னன்னு இருக்கு, யுரேனியம் கூட நம்ம உடம்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப யுரேனியம் வந்து நமக்கு பவர் கொடுத்துட்டு தான் இருக்கு, அந்த ஹீட்டை கொடுத்துட்டே இருக்கு, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தா எனர்ஜி உண்டாயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா. இதெல்லாம் கெடுக்கிறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சாதாரண உணவு தான். நம்ம உடம்பை கெடுப்பதே சாதாரண உணவு தான். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்ப இந்த உணவு பழக்கம் தான், இந்த உணவு பழக்கம் தான் சொல்றாங்க தவிர உணவு ஹெல்த்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஃபுட் இஸ் ஹெல்த்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுட் இஸ் ஹெல்த்னு இருந்தா ஏன் போபாண்டவர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறாரு? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுட் இஸ் ஹெல்த்னு தெரிஞ்சா ஃபுட் இஸ் ஹெல்த்னு யாராவது சொல்ல சொல்லுங்களா பார்க்கலாம். உலகத்துல யாராவது ஃபுட் ஹெல்த்னு சொல்ல முடியுமா யாராவது? கொஞ்சம் கஷ்டம், சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். ஏங்க போபாண்டவருக்கு ஒன்றும் தெரியாதான்னு நான் கேட்கறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவருக்கு எல்லா டாக்டரும் சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா இறைச்சி, கோழி முட்டை, ஆடு, கோடு முட்டை, கோழி, கருவாடு, செத்தது போனது எல்லாம் தின்றுப்பாரு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். எல்லாமே தின்னுட்டு எப்ப ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? என்னங்க கொடுமையா இருக்கு. அப்ப எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அதுதான். நீ எல்லாம் புரிஞ்சுக்க கூடாது, தமிழர்கள் மட்டும் தான் புரிஞ்சுக்கணும், தலைவிதி, வேற ஒண்ணும் கிடையாது. நீ உனக்கெல்லாம் இந்த அறிவு கிடையாதுங்கிறத இருக்க சொல்லுது. உனக்கெல்லாம் இந்த அறிவு எல்லாம் கிடையாது, உனக்கெல்லாம் ஆரோக்கியம் கிடையாதுடா அப்படிங்க. அதே மேற்கு நாட்டவருக்கு ஆரோக்கியம் இல்லடான்னு சொல்லுது. மேற்கு நாட்டவருக்கு அந்த ஆரோக்கியம் இல்லை, அது கிழக்கு நாட்டவருக்கு தான் சொந்த ஆரோக்கியம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. தமிழ் இந்த 100% உண்மை சார், 100% உண்மை. நாங்க இழைச்சிதான் இருப்போம். ஆனா ஆரோக்கியத்தில் உடம்பு இழைச்சிருக்கோம். உடம்பு இழைச்சிருந்தாலே நாங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு அர்த்தம். என்னது? கண்டிப்பா. உடல் இழைத்தால் ஆரோக்கியம். அது எப்படி? சுத்தத்துல இழைக்கணும். கேன்சர்ல இழைக்க கூடாது, சக்கரை நோயில இழைக்க கூடாது, தின்னு இழைக்க கூடாது. உடம்பு சுத்தத்தில் இழைக்க வேண்டும். என்னது? தின்னாமல் இழைக்க வேண்டும் இல்ல சார்? திங்காம இழைக்கணும். சக்கரை நோயில் இழைக்க கூடாது, புற்றுநோயில் இழைக்கூடாது, காமலையில் இழைக்கூடாது, ஒபிடிசிட்டியில் இழைக்கூடாது, பேரலிசிஸில் இழைக்கக்கூடாது, மூட்டு வலி முழங்காலத்தில் இழைக்கக்கூடாது. புரியுதா? சுத்தத்தில் இழைக்க வேண்டும், சுத்தம் செய்து இழைக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அது சுத்தம் செய்த 2 அதிகாரம். சளி குறைந்த உணவான ஜெர்மன் டாக்டர் சொன்ன சளி குறைந்த உணவு அதுவும் திருமூலர் சொல்லக்கூடிய நீர் உணவு 2ஐயும் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் வந்து தூய்மை, அருளும் சுருக்கம், புரை செய்வை, வாய்மை வளர்த்தலை மற்றவை, காமம், களவு, கொலை காண்பவை, நேமி இறைந்து நியமத்தானமே என்று சொல்லியிருக்கிறார். ஆக தூய்மை செய்வதன் மூலமாக உடல் இழைக்க வேண்டும் என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தூய்மை செய்தால்தான் உடம்பு இழைக்கும். அதுக்கு தண்ணீர் தான் மருந்தாக அமைகிறது. தண்ணீர் மருந்தான் குடிக்க, நிறைய குடிக்கூடாது. குடிச்ச ஆபத்து, நுரையில் கிட்டு போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய குடிச்சு பாருங்க, மூச்சு வேலை செய்யாது. புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி யாரும் குடிக்க சொல்லவும் முடியாது. குடிச்சுன்னா ரத்தம் நீர்த்து போயிடும். ரத்தம் நீர்த்து போச்சுன்னு கைகள் வழங்காது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி சார்.